திருவள்ளுவரை சிலர் கபளீகரம் செய்ய முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக கலையரங்க வளாகத்தில் அமைக்கப்பட்ட வளர்தமிழ் நூலகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் அழகப்பா பல்கலைக்கழக நுழைவு வாயிலில் திருவள்ளுவர் சிலையை ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் நூலகத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனையடுத்து விழாவில் பேசிய அவர், வள்ளுவருக்கு குமரியில் சிலை திறந்த 25ஆம் ஆண்டில் இங்கும் சிலை திறப்பதில் மகிழ்ச்சி என்றார். திருவள்ளுவரை சிலர் கபளீகரம் செய்ய முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். குறள் நெறி பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடு உலகமும் காப்பாற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். வாழ்வியல் நெறியா மாறணும்னு நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குறள் நெறி பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும், உலகமும் காப்பாற்றப்படும். அப்படி காப்பாற்றப்படணும்னா வள்ளுவரை யாரும் கபளீகரம் செஞ்சிடாம பார்த்துக்கணும். வள்ளுவர், வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சிதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பல்கலைக்கழகங்களை உருவாக்கி செலவுகளை செய்வது மாநில அரசு. ஆனால் துணைவேந்தர் நியமனம் மட்டும் ஆளுநர் கையிலா என முதலமைச்சர் காட்டமாக தெரிவித்தார். உயர்கல்வித்துறையில் நாட்டிலேயே முதலிடத்தில் தமிழ்நாடு உள்ளது என்றும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் பல்கலைக்கழக வேந்தர் பதவியில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஒவ்வொரு மாணவருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி செலவு செய்வது மாநில அரசு. பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் சம்பளம் கொடுப்பது மாநில அரசு. பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி தர்றது மாநில அரசு. ஆனா வேந்தர் பதவி மட்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கா? அதுதான். உயர்கல்வியில் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக ஆட்சியில் கல்விக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களை பட்டியலிட்டார். மேலும் மாநில பட்டியலுக்கு கல்வியை மீட்கும் வரை சட்ட போராட்டம் தொடரும் என்றார். நிச்சயம் உங்களை தேடி வரும். அதனாலதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். கல்விக்கான நம்மளோட பணிகளை சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வித்துறையில முதன்மை மாநிலமாக இருக்க நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து காரைக்குடியில் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க சென்ற முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாலையில் நடந்து சென்றவாறு பொதுமக்களை சந்தித்தார். அப்போது சாலை இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் முதலமைச்சரிடம் செல்ஃபி எடுத்து உற்சாகமடைந்தனர். இதனையடுத்து காரைக்குடி ஆதிதிராவிடர் நல மாணவிகள் விடுதிக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் சமையல் கூடத்தில் ஆய்வு செய்ததுடன் உணவு தயாரிப்பு குறித்து கேட்டறிந்தார். மேலும் மாணவிகளின் எதிர்கால திட்டங்கள் என்ன என்பது குறித்தும் கலந்துரையாடினார். எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம்? 62 பேர். அப்படியா? இட்லிடுங்க. குறைகள் இருக்கா? இங்கே யாரையும் பயந்துட்டு சொல்ல இல்லைங்க சார். இல்லை, ஏதாவது உங்களுக்கு தேவை, ஏதாவது இப்போ பத்தில் எங்களுக்கு அப்படி ஏதாவது குறைகள் இருக்கா? இல்லைங்க சார். எல்லாமே கரெக்டாக போட்டுருக்கா? எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. இதற்கிடையே முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் காரைக்குடி அரசு ஆதி திராவிடர் நல மாணவியர் விடுதியில் மகள்களை சந்தித்ததாக நிகழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார்.